தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன். இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் நாம் காணவிருக்கும் தலைப்பு, தொழிலில் வசியம் செய்து எப்படி வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பது. அதற்குண்டான கிரகங்களை பற்றி நாம் அலசி ஆராய்வோம். பொதுவாக காலபுருஷனுக்கு 10வது ராசியாக எந்த ராசி வருகிறதோ அதுவே தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக வரும். பொதுவாக காலபுருஷனுக்கு 10வது வீடான மகரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி கிரகமான சனி பகவானே மறைமுகமாக தொழிலுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குவார். சனியும் குருவும் மிகவும் உயர்ந்தவர்கள், மிகப்பெரிய கிரகங்கள் என்பதனால் இவர்கள் தான் தொழில் ஸ்தானத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு லக்னமாக இன்று காண்போம். மேச லக்னத்திற்கு 10ஆம் இடமாக மகரம் வருவதால் சனி பகவானே தொழில் ஸ்தானாதிபதியாக வருகிறார். இவருக்கு உண்டான ஆகர்ஷணம், வருண பகவானுக்கு உண்டான ஆகர்ஷண வித்தைகளை இவருக்கு வனசி யம என்ற பஞ்சாட்சரத்தை நமது உடலில் இயக்கினோம் என்றால், ஆகர்ஷண வித்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக தொழிலில் மேன்மை அடைய முடியும். பஞ்சாட்சரத்தில் வனசியம என்பது வருண பகவானை குறிக்கும். பஞ்சபூதங்களில் நீர் ஸ்தலமான திரு ஆனைக்காவலில் வீற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் என்ற திருத்தலத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரி திருத்தலம் தான் இந்த வருண பகவானுக்கு உண்டான ஆகர்ஷண வித்தைக்கு உண்டான நீர் ஸ்தலமாகும். இந்த நீர் ஸ்தலத்தை நன்கு கெட்டியாக பிடித்து அவரை தொடர்ந்து வழிபட்டோம் என்றால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். மேச லக்னக்காரர்களுக்கு இப்ப மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக வழிபட வேண்டிய இடம் திருஆனைக்காவல் ஜலகண்டேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், நீரில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். இதற்கு அடுத்தபடியாக ரிஷப லக்னத்திற்கும் இவரே தொழில் ஸ்தானாதிபதியாக 10ஆம் இடத்துக்கு கும்பத்திற்கு அதிபதியாக சனி பகவானை வருவார் என்றால் அவர்களும் வழிபட வேண்டிய இடம் ஜலகண்டேஸ்வரர், திரு ஆனைக்காவலில் வீற்றிருக்கும் அகிலாண்டேஸ்வரி சமேதி அகிலாண்டேஸ்வரி. இந்த தொழில் ஸ்தானத்தை ஆகர்ஷண விதியின் மூலம் வனசியம என்ற பஞ்சாட்சரத்தில் நமது உடலில் இயக்கினோம் என்றால் நிச்சயமாக தொழில் மேன்மை அடையும். அப்ப ஆகர்ஷண அச்சாரங்கள், ஆகர்ஷண வித்தை, ஆகர்ஷணத்துக்கு உண்டான வருண பகவானை வழிபட வேண்டும். இந்த வருண லிங்கமே தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான மேசம் மற்றும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு முதன்மையாக விளங்கும். சனி பகவானே தொழில் காரகனாக வருவார். இவர் மகரம் கும்பத்தில் ஆட்சியாக இருக்கலாம் அல்லது துலாத்தில் உச்சமாக இருக்கலாம். இந்த மேசம் மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தொழிலில் மேன்மை உழைத்து தொழிலில் மேன்மை நிலையை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான 2 லக்னங்கள். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக நீர் ராசிகளில் அவருடைய நட்சத்திரம் பூசம், கடகம், அனுசம், விருச்சிகம், மீனம், உத்திரட்டாதி. இந்த நீர் ராசிகளில் சனி பகவான் நட்சத்திரம் ஒளிந்திருப்பதால் வருண பகவானை இவருக்கு அதிதேவதையாக வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருவார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான், மீனத்திற்கு அதிபதியான குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த குரு பகவானுக்கு உண்டான பெரும் தனத்தை குறிக்கக்கூடிய பேதன வித்தைக்கு இவர் அதிபதி. இந்த பஞ்சாட்சரத்தில் மவ நசிய என்ற பஞ்சாட்சர மந்திரம் குரு பகவானுக்கு உண்டானது, குபேரனுக்கு உண்டானது. அப்ப குபேரன் வழிபட்ட லிங்கங்கள், குபேர ஸ்தலங்களுக்கு சென்றோம் என்றால் நிச்சயமாக மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். மிகப்பெரிய மேன்மை அடைவார்கள். வியாபாரம், தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை. அப்ப குபேரனை வழிபட வேண்டும். மிதுன லக்னக்காரர்கள் குபேரனுக்கு உண்டான சிவலிங்கமாக பிரம்மபுரீஸ்வரர், திருப்பட்டூரில் வீட்டிற்கும் பிரம்மபுரீஸ்வரை வழிபட்டோம் என்றால் மிகப்பெரிய மேன்மை மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி உண்டாகும். இது நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக கடக லக்னத்துக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். இந்த செவ்வாய் பகவான் கடக லக்னத்திற்கு தொழில் அபிவிருத்திகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தெற்கு திசைக்கு அதிபதியான இவர் தெற்கு திசைகளுக்கு யமனே அதிதேவதையாக வருவார். அஷ்டதிக்கு பாலகர்களில் மசி வயன் என்ற பஞ்சாட்சரத்தை இயக்கினோம் என்றால் நிச்சயமாக தொழில் அபிவிருத்தி உண்டாகும். இந்த மசிவயன என்ற பஞ்சாட்சர எந்திரங்கள் மற்றும் மந்திரங்களை உபதேசம் அளிப்பதன் மூலமும் திருச்செந்தூர் சென்று சூரசம்காரம் நிகழ்த்திய செந்தில் ஆண்டவர் திரு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டோம் என்றாலும் நிச்சயமாக வெற்றி வாகை சூடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடக லக்னக்காரர்களுக்கு தொழில் கர்மக்காரகனாக செவ்வாய் பகவானை வருவார். அப்ப செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாகும், அல்லது விருச்சிகத்தில் ஆட்சியாகும், அல்லது கடகத்தில் நீச்ச பங்கம் பெற்றிருந்தாலும், நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும், அல்லது செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை.
இவருடன் இந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் அடையும் போது அது சனி பகவானுடைய ஆட்சி வீடாக வரும். அதனால் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கும் சனி பகவானே மறைமுகமாக தொழிலை அபிவிருத்தி ஏற்படுத்தப்படக்கூடியவராக வருவார். இருந்தாலும் கடகலக்கணத்திற்கு சனி நேரடி எதிரி கிரகமாக வருவார். அதற்கு அடுத்தபடியாக சிம்ம லக்னத்திற்கும் செவ்வாய் பகவானே அதிபதியாக வருவார். தொழில் ஸ்தானாதிபதியாக, பாக்கிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான், தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருவார்கள். இந்த சுக்கிர ஸ்தலம் திருவரங்கம் சென்றோம் என்றாலும், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி வழிபட்டோம் என்றாலும், சுக்கிரனுடைய அச்சாரங்களான சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தை நமது உடலில் இயக்கணும் என்றால் சுக்கிரன் அங்க வலுப்படும். சிம்மலக்கணக்காரர்களுக்கு சுக்கிரனை மனைவி, திருமணத்துக்கு அப்புறமே அவர்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கையானது அமையும். அதனால் சுக்கிரனை மனைவினால் வரக்கூடிய யோகங்கள் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் கர்மாக்காரகனாக வருவார் சுக்கிர பகவான். இந்த பொதுவாக சுக்கிர பகவான் சிம்மலக்கணத்திற்கு மிக நல்ல நிலையில் இருந்தார் என்றால் நிச்சயமாக நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் ஆவார். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் அடைந்தாலும் அல்லது 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. ஆனால் 10ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருந்தால் மிக நல்ல பலன்கள் செய்கிறார். ஆனால் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சுக்கிர பகவான் துலாத்தில் இருக்கும் போது நிச்சயமாக திருமண வாழ்வில் ஏமாற்றத்தை கொடுக்க கடமைப்பட்டவராகிறார். அதனால் சுக்கிரனை இங்கே சிவாய நம என்ற மோகன வித்தையின் மூலம் சுக்கிரனை வலுப்படுத்த முடியும். இதனால் திருமண பந்தத்திலும் நல்ல மனைவி அமைப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான தொழில், மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிரனால் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னத்திற்கு தொழில் சாதியாக லக்னாதிபதியே வருவார், புத பகவானே வருவார் என்பதனால் இந்த புத பகவான் பத்ர யோகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு, இல்ல லக்னத்தில் திக்பலம் அடைந்து கன்னியிலே ஆட்சி மூல திரிகோணம் உச்ச நிலையில் இருந்தாலும் வெகு சிறப்பு. மற்றும் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் என்பால் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் புத பகவான் நீச்சம் அடைந்த நிலையில் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருந்து புதனை பார்ப்பாரானால் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றிகளும் மேன்மையான உத்தியோக வலிமையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் நன்கு அனுபவிக்க கடமைப்பட்டவர் அவர். பொதுவாக கன்னியா லக்னத்திற்கு புத பகவானே தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார் என்பதனால் கல்வி சார்ந்த தொழிலில் மேன்மை அடைய வைக்கக்கூடிய கிரகம் கன்னி வீடு என்பதனால் காலபுருஷனுக்கு 6வது வீடு. புதனுக்கு மறைவு வீடுகள் தான் புதனுடைய ஆட்சி உச்ச வீடுகளாக இருக்கும். ஆனால் புதனுக்கு மறைவிடம் என்பது கிடையாது. 8ஆம் இடத்திலே அவர் இருந்தாலும் அவர் புத ஆதித்ய யோக அதியோகத்திற்கு அதிபதியாக வருவார். 8ஆம் இடத்தில் மறைந்த கிரகம் நிறைந்த தனத்தை செய்யும் என்பது புதனுக்கு மறைவிடம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதற்கு அடுத்தபடியாக துலா லக்னம். துலா லக்னத்திற்கும் பாக்கியாதிபதியாக 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருவார் என்பதனால் கடக வீடு கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் துலாம் ராசியிலேயே லக்னத்திலே இருந்தாலும் வெகு சிறப்பு. அவர் வளர்பிறையாக இருக்கும் பட்சத்தில் வெகு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராகிறார். இந்த புத பகவானுக்கு வசிய வித்தை வயன் நமசி என்ற பஞ்சாட்சரத்தை இயக்க வேண்டும். அதன் மூலம் தொழில் வசியம், ராஜ வசியம், யோக வசியங்கள் அனைத்தும் ஏற்பட்டு 8 அஷ்ட வசியங்களும் அதில் ஏற்பட்டு புதனே அதற்கு மிக மேலான கிரகமாக கன்னியா லக்னத்தை வழங்குவார். ஆனால் துலாம் லக்னத்திற்கு சந்திர பகவான் ஒரு மனோகாரகன் என்பதனால் மனநிலையை வலிமைப்படுத்தி வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் வெகு நன்மைகள், வெகு சிறப்புகள் நடைபெறும். சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் திக்பலம் அடைந்த நிலையில் மகரத்தில் இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்தில் மேசத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்தில் ஆட்சியாகவே இருந்தாலும் வெகு நன்மைகளை துலா லக்னக்காரர்களுக்கு செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. பொதுவாக சந்திர பகவான் தேய்பிரையாக இல்லாமல் வளர்பிறையாக இருக்கும் பட்சத்தில் பஞ்சமி திதிக்கு மேல் சென்று விட்டார் என்றால் நிச்சயம் நல்ல பலன்களை செய்ய சந்திர பகவான் கடமைப்பட்டவராவார். அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 10வது வீடாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானமாக சூரியனை வருவார். அப்ப சூரியனை நன்கு இயக்க வேண்டும். சூரிய காயத்ரி மந்திரங்களின் மூலம் உடல் வலிமையை பெற முடியும். சூரியனால் இயங்கக்கூடிய உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்களில் சூரியனை நன்கு வழிபட்டு அவரை மேலும் அவரை சூரிய காயத்ரி மந்திரத்தின் மூலம் உடல் வலிமையை பெற்று மன வலிமையை பெற்று விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அல்லது மேசத்தில் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் அல்லது லக்னத்திலே அவர் அதிநட்பு நிலையில் இருந்தாலும் வெகு நன்மைகள் உண்டு, வெகு சிறப்பு உண்டு. பொதுவாகவே சூரியன் 10, 11ஆம் இடம்ங்கிறது ஒரு மேஜிக் பாக்ஸ்.
பொதுவாக சூரியன் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் சூரியன் ஈர்க்கப்பெற்ற ஜாதகர்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிச்சயமாக தொழிலில் அவர்களுக்கு ஒரு உத்தியோக வலிமை என்று நிச்சயமாக ஏற்பட்டு வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தே தருவார்கள். 10ஆம் இடம் என்பது சூரியனுக்கு திக்பலம் அடையும். 11ஆம் இடம் என்பது ஒரு மந்திரஸ்தானம் என்பதனால் சூரியன் 11ஆம் இடத்துக்கு இருந்தால் வெகுதன லாப மேன்மை உண்டாகும். பொதுவாக விருச்சிக இலக்கணக்காரர்கள் இயக்க வேண்டிய ஸ்தம்பன வித்தையின் மூலம், அதாவது எதிரிகளை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய வித்தைகள் மூலம் பொதுவாக அதிகமாக விருச்சிக இலக்கணக்காரர்கள், விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக தண்டித்தல் கண்டித்தல் தொண்டு செய்தல், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது இராணுவத்துறையில அதிக பேர் அதில் தான் வேலை செய்வார்கள் அல்லது வெளிநாட்டு வாசம் செய்வார்கள். ஏனென்றால் அங்க சூரியனே மிக உத்தியோக வலிமையை பெற்ற ஒரு கிரகமாக வருவதனால் கர்ம வினைகள் கழிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தினால் உடலை இயக்கிறோம் என்றால் வெகு நன்மை. காவல் தெய்வங்களை இவர்கள் வழிபட வேண்டும். விருச்சிக இலக்கணக்காரர்கள் அதிகமாக வழிபட வேண்டிய கடவுள் கற்பண்ண சுவாமி, மதுரை வீரன் சாமி, காத்தவராய சுவாமிகள். இந்த காவல் தெய்வங்களை அதிகமாக வழிபடும் போது வெகு நன்மைகள் அவர்களுக்கு உண்டு ஆகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக தனுர் லக்கணத்தில் பிறந்தவர்கள். தனுசு லக்கணம் ஒரு காலபுருஷனுக்கு 9வது வீடு பாக்கியஸ்தானம், குருவின் அதி உன்னதமான இடம், யாகத்தி என்று சொல்லக்கூடிய புனிதத்திலும் புனிதமான இடம் என்பதால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானாதியாக புத பகவானே வருவார். ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திராதிபதிய தோஷத்தை ஏற்படுத்தாமல் குரு லக்கணத்திலே திக்பலம் பெற்று நல்ல நிலையில் இருந்தாலும், அல்லது புத பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் அவருக்கு நீச்ச பங்கம் கிடைத்தாலும், அல்லது 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் நல்ல தொழில் மேன்மை அடையும். உத்தியோக வலிமை பெற்ற முதன்மை லக்கணம் என்றால் அது தனுசு லக்கணமே. அரசு துறையில் அதிகம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லக்கணம் தனுசு லக்கணம். சுய தொழில் செட் ஆகாது, ஆனால் அரசு துறை அனுகூலம் என்பது தனுசு லக்கணத்திற்கு உன்னதமான ஒரு தொழிலாக இருக்கும். உத்தியோக வலிமை, எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். உத்தியோக வலிமை பெற்றவர்களாக, அரசு துறை அனுகூலம் பெற்றவர்களாக அதிக பேர் பயணிக்கும் ஒரு அற்புதமான குருவின் லக்கணம் தனுசு. ஆனால் இங்கு புத பகவான் கெட்டுவிடக்கூடாது. தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதியாக புத பகவானை வந்தாலும் கூட புத பகவான் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. புதன் சந்திரன் கூட இணையக்கூடாது. அட்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் புதன் இணைவு தனுசு லக்கணத்திற்கு சிறப்பை தராது. அதுபோல சூரியன் புதன் இணைவு அற்புதமாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு வெகு சிறப்பாக விளங்குவார்கள். பொதுவாக புதனுக்கு உண்டான வித்தை வசியம் என்றனால் வயன் நமசி என்ற பஞ்சாட்சரத்தை இயக்க வேண்டும். தனுசு லக்கணக்காரர்கள் இயக்கினார்கள் என்றால் இந்த உபய லக்கணம் தனுசு, மீனம், மிதனம், கன்னி இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் வசியம் என்ற வயன் நமசி என்ற பஞ்சாட்சரத்தை இயக்கிறோம் என்றால் தொழில் கர்மாவானது வெற்றி அடைந்து வாழ்வில் உன்னதமான நிலைக்கு செல்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு அடுத்தபடியாக மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவானை ராஜயோகாதிபதியாக வருவார். ஆனால் மகரத்தில் பிறந்தவர்கள் ஒரு குதிரை போல ஒரு ஓட்டம் கொண்டு ஒரு அதீத சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான லக்னம் மகரம். சனியே லக்னாதிபதியாக வருவார் என்பதனால் வெகு சிறப்பு. ஒரு பெண் வீடு என்பதனால் திருமணத்திற்கு அப்புறம் வெகு செல்வாக்கு, வெகு சிறப்பான வாழ்க்கை, வாழ்வாதாரம், உயர்வு, மரம், இரும்பு அல்லது கட்டுமான தொழில்கள் அதிக பேர் உள்ள லக்னங்களில் முதன்மையானது மகர லக்னம். அரசு துறை அனுகூலம் பெற்ற ஒரு அற்புதமான லக்கணம், வெகு சுறுசுறுப்பு. விளையாட்டு துறையில் அதிக சாதனையாளர்கள் இந்த மகர லக்கணத்தில் பிறப்பெடுத்திருப்பார்கள். இந்த மகர லக்கணம் சனி பகவானுடைய உன்னதமான லக்கணம் என்பதனால் இங்கு சுக்கிரன் கெட்டுவிடக்கூடாது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமானாலும் சிறப்பு கிடையாது. மகர லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது வெகு சிறப்பு. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவது வெகு சிறப்பு. மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் நீச்சம் அடையாமல், நீச்சம் பெற்றிருந்தால் நீச்ச பங்கம் கிடைக்க வேண்டும். 10ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலு பெற்றிருந்தால் வெகு சிறப்பு. சுக்கிர பகவான் மகர லக்னத்திற்கு நன்மை செய்வார் என்பதை நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக கும்ப லக்னம். பாவ கிரகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான். முன்னோர்களின் பாவங்களால் சபிக்கப்பட்டவர்கள் இந்த லக்கணத்தில் பிறப்பெடுப்பார்கள். கும்ப லக்கணம் கோவிலுக்கு உண்டான தோஷங்களோ அல்லது குலதெய்வ தோஷங்களோ நிச்சயமாக பெற்றவர்கள் மட்டும்தான் கும்பத்தில் பிறப்பெடுப்பார்கள். இது காலபுருஷனுக்கு 11வது வீடு லாபஸ்தானம். கும்பத்தில் தான் அனைவரின் கர்மாவும் ஒழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை.
கோவிலில் உள்ள கலசமான கும்பத்தை இது குறிக்கும். இந்த கும்ப லக்னத்தில் பிறப்பெடுப்பவர்கள் பொதுவாக குலதெய்வ சாபத்திற்கும் பெண் சாபத்திற்கும் முன்னோர்கள் ஆளாகி உள்ளவர்கள். அந்த குடும்பத்தில் இந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு குடும்பமும் முன்னோர்களால், அதாவது ஒவ்வொரு குடும்பமும் அவரவர் குலதெய்வத்தின் வழிபாட்டால் தீர்மானிக்கப்பட்டவை. இந்த கும்ப லக்னத்தில் பிறப்பெடுத்தவர்கள் பெண் சாபத்திற்கும் குலதெய்வ சாபத்திற்கும் ஆளாகி இருப்பார்கள் என்பதனால் இவர்களுக்கு 10ஆம் இடம் கர்ம ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவானை வருவார். கும்பத்தில் பிறப்பெடுப்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டோம் என்றால் அதி உன்னதமான நல்ல நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான பஞ்சாட்சரம் அசி வயன என்ற ஒரு அடிப்படையில் மாரண வித்தைக்கு இவரே அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார். தொழில் சமமான விருச்சிகத்தில் வருவார் என்பதனால் கும்ப லக்னம் பிறவிகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் வருவதில் சிக்கல்களை தரக்கூடிய ஒரு லக்னம் என்பதனால் பூர்வீகத்தையும் லிங்கங்களில் யமலிங்கத்தை அதிகமாக வழிபட்டோம் என்றால் கும்பலக்கணக்காரர்களுக்கு தொழில் கர்மாவனம் சிறப்பாக இருக்கும் என்று கூறலாம். ஆண் வாரிசுகள் வருவதிலும் குழந்தைகள் பிறப்பதிலும் கும்பலக்கணத்திற்கு தடைகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. 12ஆம் இடம் 12வது லக்கணமாக மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு அதிபதியாக குரு பகவானே வருவார் என்பதனால் இந்த மீன லக்கணத்தில் பிறப்பெடுத்தவர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் சமதியாக குரு பகவானே வருவார் என்பதனால் இந்த மிதுனம் கன்னிக்கு எப்படி புத பகவானே தொழில் அண்டு லக்னாதிபதியாக வருகிறாரோ அதுபோல இந்த தனுசு மீன லக்கணக்காரர்களுக்கு தொழில் சமாதியாகவும் குருவே வருவார். லக்கணத்துக்கு அதிபதியாகவும் குரு பகவானே வருவார் என்பதனால் பொதுவாக மீன லக்கணக்காரர்கள் வெகு சிறப்பு, மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பொன் நகை ஆபரணம் இது போன்ற தொழில்களில் சிறந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் மீன லக்னத்தில் பிறப்பெடுத்தவர்களுக்கு வெகு நன்மைகளாக இருக்கும். நீண்ட ஆயுளை கொண்ட லக்னங்களில் கடகத்திற்கு அடுத்தபடியாக மீன லக்னமே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் மீன லக்னக்காரர்கள் கடலும் கடலாண்டி பயணமும் வெளிநாட்டு வாழ்க்கையும் வெகு சுகமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான லக்னம். இந்த மீனத்தில் குரு லக்னத்திலே திக்பலம் அடைந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் வெகு சிறப்பு. அல்லது குரு 10ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு பூராடம் நட்சத்திரத்தில் அல்லது உத்திராட 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் வெகு சிறப்பு. அல்லது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம் குரு கடகத்தில் உச்சம் அடைந்தாலும் வெகு சிறப்பு என்று கூறலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான பேதன வித்தைகளையே மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். குரு பகவானும் சனி பகவானும் மறைமுகமாக தொழிலுக்கு உண்டான கர்ம காரகராக செயல்படுவார்கள். ஏனால் குரு இயற்கையிலே முழு சுபகிரகம் ஆவார், சனி பகவான் இயற்கையிலே முழு பாவகிரகம் ஆவார். இவர்கள் இருவரும் தான் தொழில் கர்மஸ்தானத்தை அதிகமாக வழி நடத்துபவர்கள். இவர்கள் இருவரும் மிக மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு கிரகங்கள். ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயாச குரு சுக்கர சனிபியாச ராகுவேக்கேதுவே நம நமக. ஓம் இமாம் சொஸ்த பிரதருத்தியோ பத்தி படையாசு மாத்தியோலவேஸ்வர காமந்தனிச பிரசத்தியாதி வாசகன்ஸ்வேதல பம்கின் பிரஜனோ. பஞ்சபூத மந்திரங்களாலும் நவகிரக சேஸ்திரங்களாலும் இறைவனை வழிபட்டு வெற்றி காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைகூறும் உங்கள் அன்பு நண்பர், அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன். நன்றி, வணக்கம்.